Hello friends, welcome to Kalaivani's kitchen. நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப சுவையான அதே டைம்ல ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். இந்த ராகில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஜெனரேஷன் வந்து இது நம்ம கஞ்சியாவோ கூழாவோ அந்த மாதிரிலாம் காய்ச்சி கொடுத்தா அவங்க குடிக்கிறது இல்ல. பட் ஆனா இந்த மாதிரி லட்டுவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த லட்டு. வாங்க फ्रेंड्स, நம்ம இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இரும்பு கடாய் எடுத்துர்க்கேன். அதனால தான் கடாய் கருப்பா இருக்கு फ्रेंड्स. அதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கேழ்வரகு மாவையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 6 to 8 மினிட்ஸ் ஆகும். அது அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா கமகமன் வாசனை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துர்க்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை அரை கப் பொட்டுக்கடலை அதை லேசாக கடாயில் போட்டு லைட்டாக ஒரு சூடு காமிச்சு எடுத்துருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக 2 கப் பேரிச்சம்பழம் பாருங்கள், நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த பேரிச்சம்பழம் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு திரும்பவும் ஒரு தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை மாவுலேயே இந்த கேழ்வரகு மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் ஏலக்காய் தூள் இல்லாதவங்க நம்ம பொட்டுக்கடலை பொடிக்கும் போதே 4 ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம அதுலேயே அடித்து வச்சுருந்த பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு தடவை நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இப்போ நல்லா இந்த மாதிரி கையிலேயே லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பேரிச்சம்பழம் ப்ளஸ் வேர்க்கடலை இருக்கிற ஃபேட்டு அது எல்லாமே சேர்ந்து பிடிக்க நல்லா அந்த லட்டு வந்து ரொம்ப ஷைனிங்காக வரும். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் லட்டுங்களாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ற சிறுதானியத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ராகியில் தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதிகளவான ஃபைபர் ப்ளஸ் வந்து நிறைய கால்சியம். நம்ம சேர்த்துருக்கிற பேரிச்சம்பழத்தில் நிறைய அயன் இருக்குது. அதே மாதிரி நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாதப்போ இந்த 2 லட்டும் ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் குடிச்சிங்கனாலே போதும். ஏன்னா லெமனில் இருக்க விட்டமின் சி வந்து இதில் இருக்க அயனை நம்மள உடம்புல அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.